பணம் ஒன்றை மட்டுமே நம்பி கட்சியும் நடத்துகிறாங்க, வர்ற எலெக்ஷனையும் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை பணம் இருக்குது பார்த்துக்கலாம், ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர, பணம் வந்து எல்லா கட்சியும் 80% கொடுக்குறாங்க. ஒரு தேர்தலில் ஒரு தொகுதி இருந்தால் 80% 75% வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பூத்தில் ஓட்டை எண்ணி பார்த்தோம்னா அந்தந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு அளவுக்கு தகுந்த ஓட்டு தான் அங்கே விழுதுருக்கு. பணம் வாங்கணுங்கிறதுக்காக மொத்தமாக எல்லோரும் பணம் வாங்கின எல்லா அந்த கொடுத்த கட்சிக்கே அப்படியே ஓட்டு போடுறதில்ல. அப்படி நிலைமை இருக்கும்போது பணத்தை மட்டும் நம்பி எப்படி நம்ம எலெக்ஷன் நிற்க முடியும்? எலெக்ஷன் நிற்க முடியாது. அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல.